ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு சேதிக்கிட்டே இங்கே பாருங்கள், உங்களை மாதிரி ஒரு புருஷன் யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கூட யாருக்குமே கிடச்சிருக்க மாட்டாங்க, அப்படி ஒரு பொண்ணு நீ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் என்கிட்ட ஐஸெல்லாம் வைக்காதீங்க, உங்கள் மாதிரி புருஷன் தான் யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு மாற்றி மாற்றி தன்னவே புகழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே கோவமாகவும் ஆத்திரமாகவும் இருக்காங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு இங்கே பாருமா, அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி விடணுமா, இல்லைனா நம்மளை அப்படியே மட்டம் தட்டி நம்ம இந்த வீட்டுக்கு அடிமையாக மாறுற மாதிரி இருக்கும், அதனால் எப்படியாவது அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு நம்ம ஏதாவது பிளான் போட்டே ஆகணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அதாவது தாமரை இருந்துட்டு ரொம்பவே கடுப்பாகவும் பிச்சைக்காரங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நினச்சி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, என்னோட வாழ்க்கையில் நான் எப்படியெல்லாம் வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவன்கிட்ட 5க்கும் 10க்கும் கை நீட்டிக்கிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, அம்மா எனக்கு ஒரு ஐடியா வருதுமா, இதை மட்டும் நம்ம பண்ணங்கன்னா அவள் ரொம்ப கஷ்டப்படுவா, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களே, கண்டிப்பாக இந்த சந்தோஷம் மொத்தமாக கெடுத்து விடுற மாதிரி ஒரு விஷயத்த நான் பண்ணலாமா அப்படின்னு சொல்லவும், என்னடி முதல்ல சொல்லுடி என்ன விஷயம்டி அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருமா, இந்த விஷயத்த பண்ணனா கண்டிப்பாக அந்த தமிழ்ச்செல்வியை நம்ம உயிரோடையே பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம இது தமிழ்ச்செல்வி மாசமாக இருக்கால்லம்மா, அந்த தமிழ்ச்செல்வியை எப்படியாவது நம்ம கீழே விழ வச்சு அவளுக்கு வயிறு வலியை வர வைக்கணும், வயிற்றுல இருக்கிற குழந்தையை எடுக்கவும் முடியாம அவளுக்கு வலி தாங்கவும் முடியாமல் அப்படியே அந்த வழியிலேயே அவள் இறந்து போயிடணுமா, இந்த உலகத்தை விட்டே போகிறதுக்கு நம்ம ஒரு பிளானை போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்ட உடனே ஐஸ்வர்யா இருந்துட்டு, என்ன இதெல்லாம் தப்பு இல்லையா, இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளை ஜெயிலில் இப்போ தூக்கி போட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு ஐஸ்வர்யா, நம்ம தான் இதை பண்ணணும்னு தெரிஞ்சால் தானே இதெல்லாம் பண்ண போகிறாங்க, நமக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லாத மாதிரி நம்ம இருந்துப்போம், அப்படி இருக்கும்போது இதை யார் நம்மக்கிட்ட கேட்பாங்க, யாருமே நம்மக்கிட்ட கேட்கவே மாட்டாங்க, நீ கவலையப்படாத சரியா அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமா, சித்ரா இங்கே பாரு சித்ரா, இந்த பிளான் எனக்கும் ஓகே, நீ கவலையப்படாத, இந்த பிளானை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக தன்னோட புருஷன் கூட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஈஸ்வரி இருந்துட்டு இதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவள் எங்கே அடிக்கடிக்கு போயிட்டே இருக்காளோ அந்த வழியில் எண்ணெய் ஊற்றி விடணும், அப்போ தான் அவள் வலிக்கிட்டு போய் விழுவா அப்படின்னு சொல்லவும், சித்ரா இருந்துட்டு, அப்படியெல்லாம் இல்லைம்மா, அவள் படிக்கட்டில் விழுந்தால் மட்டும்தான் உருண்டு போனப்போ அந்த குழந்தையும் வயிற்று மேலே அடிபட்டு அவ வழியில தாங்க முடியாம ஏதாவது ஆகிறதுக்கும் படிக்கட்டில் விழுந்தாதாம்மா வாய்ப்பு இருக்கு, அதனால அவ படிக்கட்டு கிட்ட நடந்து போகும்போது அங்க எண்ணெய் ஊத்துறதுல தான் நம்ம பிளானே அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே ஈஸ்வரிக்கும் செம்ம பிளான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில நம்ம தமிழ்ச்செல்வி குளிச்சுட்டு ரெடியாகி கீழே வரலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டுறாங்க. அதுக்கப்புறம் கதவை திறக்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம ஐஸ்வர்யா இருந்துட்டு தமிழ்ச்செல்வி வரப்போறா அப்படின்னு சித்ரா கிட்ட சொல்லிடுறாங்க. சித்ராவும் படிக்கிட்டு கிட்ட வந்து எண்ணெயெல்லாம் அப்படியே பலபலன்னு ஊற்றி விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு தெரியாத மாதிரியே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் காலேஜுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு அவசரமாக நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, கீழே எண்ணெய் இருக்கிறது கூட தெரியாமல் அவங்க பாட்டுக்கு நடந்து போயிட்டே இருக்கவும் அப்படியே வலிக்கிட்டு படிக்கட்டு மேலே விழுந்து அப்படியே உருண்டு போயிட்டு கீழே விழுறாங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த ராஜாங்க இருந்துட்டு, தமிழ்ச்செல்வி என்னம்மா ஆச்சு, ஐயோ பாருங்க தமிழ்ச்செல்வி கீழே உருண்டுட்டு வரான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்க கத்தவும் கருப்பு ஓடி போறாரு. நம்ம மலரும் ஓடி போய் தமிழைய பிடிக்கிறாங்க. தமிழ், என்ன தமிழ், பார்த்து நடந்து வர மாட்டியா, அக்கா என்னால் வயிறு வலி தாங்க முடியலக்கா, எனக்கு ரொம்ப வலிக்குதுக்கா, என்னால் முடியலக்கா, என்னை எப்படியாச்சும் காப்பாத்துங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும் நம்ம தமிழ்ச்செல்வி அழுறத வாய்ஸ் கேட்ட நம்ம ராஜாங்க வந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் நம்ம சேது ஓடி வராங்க. ஓடி வந்த உடனே ரொம்பவே பதட்டமா, தமிழ் என்ன தமிழ் ஆச்சு, மாமா இங்கே பாருங்க மாமா, படிக்கட்டில் இருந்து உருண்டு கீழே வந்து விழுந்துட்டான், என்ன ஆச்சுன்னு தெரியல, ரொம்ப வலிக்குதுன்னு சொல்கிறான், முதல்ல ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனம் இருந்துட்டு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியை தூக்கிக்கிட்டு காருக்கு ஓடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஐயோ கடவுளே கருப்பு, என்னோட
பேத்திக்கு என்னாச்சுன்னு தெரியலையே, நீ தான் என்னோட பேத்திக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவும் ஆகாத மாதிரி நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி வெளியே போகிறாங்க. வெளியே போன உடனே நம்ம தமிழ்ச்செல்வி கூட மலர், அதுக்கப்புறம் அப்பத்தா, இவங்க 2 பேருமே நம்ம தமிழ்ச்செல்வி கூட போகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் ஒன்றும் இல்லை தமிழ், நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பத்தா இருந்துட்டு, ஐயோ கடவுளே, வயிற்றுல ரெட்டை குழந்தைய வச்சுக்கிட்டு இவ என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கான்னு தெரியலே, இந்த குழந்தைகளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி பேசவும், இதை கேட்டு நம்ம மலர் இருந்துட்டு, என்ன அம்மாச்சி சொல்ற நீ, என்ன சொல்றீங்க, தமிழோட வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதா, இந்த விஷயம் தமிழ் என்கிட்ட எந்த விஷயமே சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், இங்க பாருடி, இப்போ அதுவா முக்கியம், அவ வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குதுடி, இந்த விஷயம் அவளுக்கே தெரியாதடி, அவளுக்கு தெரியாம தாண்டி இத்தனை நாளா அவகிட்ட இருந்து இந்த விஷயத்த நான் மறைச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே நம்ம மலர் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ கடவுளே, மலருக்கு அது தமிழ்ச்செல்விக்கும் குழந்தைங்களுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே, இப்படி ஒரு விஷயத்த அதாவது தமிழ்ச்செல்விக்கிட்டே சொல்ல முடியாமல் மறைச்சிருக்காங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கவும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாங்க இருந்துட்டு அதாவது சேதுக்கு கால் பண்ணுறாங்க. சேதுவும் அட்டன் பண்ணி, அப்பா இப்போ தான்ப்பா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்கோம், நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு சொல்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லவும், சேது எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிற, அப்பா நம்ம பக்கத்தில் இருக்குது இல்லைப்பா, வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல், அங்கே தான்ப்பா போய்கிட்டு இருக்கோம். இல்லை சேதோ, நானும் வரலான்னு தான் கேட்டேன், நான் வந்துடுறேன், நீ போயிட்டு தமிழ்ச்செல்வியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சேதுவும் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க. போன உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு தூக்கிக்கிட்டு, டாக்டர் யாராச்சும் இருந்தால் வாங்க டாக்டர், நர்ஸ் வாங்க நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே அதாவது உள்ளே போவோம். அதுக்கப்புறம் அங்கே இருந்த நர்ஸுங்கெல்லாம் ஒரு ஸ்ட்ரக்சரை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ரக்சரில் நம்ம தமிழ்ச்செல்வியை அதாவது படுக்க வச்சுட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட பொண்டாட்டி இப்போது 7 மாதமாக இருக்கான், படிக்கட்டிலிருந்து அப்படியே உருண்டு வந்து கீழே விழுந்துட்டா, தெரியாமல் விழுந்துட்டா, இப்போ ரொம்ப வலிக்குதுன்னு அழுதுகிட்டே இருக்கா, என்ன ஏதுன்னு பாருங்கள் டாக்டர், என்னோட குழந்தைக்கும் சரி என்னோட பொண்டாட்டிக்கும் சரி எதுவுமே ஆகாமல் நீங்கள் தான்மா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்க கிட்டலாம் அப்படியே கெஞ்சிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் என்ன டாக்டர் வந்து என்னாச்சுன்னு சொல்கிறாங்க. நடந்த விஷயத்தெல்லாம் டாக்டர்ஸ் கிட்ட சொல்லவும், இங்கே பாருங்கள், உங்களால் ஜாக்கிரதையெல்லாம் பார்த்துக்கவே முடியாதா, படிக்கட்டுல இருந்து கீழே விழுந்திருக்காங்க, அவ்வளோ நேரம் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு நம்ம சேதுவை திட்டவும், இங்க பாருங்க டாக்டர், ஏதோ தெரியாம இப்படியெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கு மேல நான் பத்திரமா பாத்துக்கிறேன் டாக்டர், எப்படியாவது என்னோட ஒய்ஃபையும் என்னோட குழந்தைங்களையும் காப்பாத்துங்க, அவ வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றீங்க, ட்விங்ஸா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் போயிட்டு ஸ்கேன் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்பதான் இருந்துட்டு கடவுளை வேண்டிக்கிட்டே இருக்காங்க. கடவுளே, என்னோட குழந்தைக்கும் என்னோட பேத்திக்கும் என்னோட பேரனுக்கும் எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே, நீதான் அதுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கவும், அதுக்கப்புறம் சேது இருந்துட்டு அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்த நம்ம மலர் இருந்துட்டு, மாமா இங்கே பாருங்க மாமா, தமிழுக்கு எதுவுமே ஆகாது, நீங்கள் கவலைப்படாதீங்க, தமிழுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எதுவுமே ஆகாமல் அந்த கடவுள் காப்பாற்றி கொடுப்பாங்க, நீங்கள் வருத்தப்படாதீங்க. எப்படி மலர், எப்படி நான் வருத்தப்படாமல் இருக்க முடியும், என் பொண்டாட்டி இந்த நிலைமையில இருக்கிறத பார்த்து என்னால் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், என்னால் நிம்மதியாகவும் இருக்க முடியாது, என்னால் நார்மலாகவும் இருக்க முடியாது, என் பொண்டாட்டிக்கு எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் என்னால் நார்மலாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்ததுமே குழந்தைகளுக்கு எதுவுமே அடிபடாமல் இருக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி இருக்கிறதுனால அதுக்கான மெடிசன்ஸு ட்ரிப்ஸு எல்லாத்தையுமே ஏற்றிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கள், தமிழ்ச்செல்விக்கு குழந்தைங்களுக்கும் சரி தமிழ்ச்செல்விக்கும் சரி எதுவுமே ஆகலை, இப்போது அவங்க தமிழ்ச்செல்வி இருந்துட்டு குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆகக்கூடாதுன்னு ரொம்பவே சேஃபாக தான் குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு இருந்துக்கிறாங்க போல், அவங்களுக்கு வயிறு வலி லைட்டாக தான் இருந்திருக்கு, அவங்க அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாமே போட்டுட்டேன், அவங்க க்யூர் ஆகிடுவாங்க, இதுக்கு மேலாச்சும் அவங்கள ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க சரிங்களா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம தமிழ் இருந்துட்டு, இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு டாக்டர் கையெடுத்து கும்பிட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், நீங்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லுவாங்கன்னு நான் எதிரே பார்க்கல, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட பொண்டாட்டிக்கும் சரி என் குழந்தைங்களுக்கும் சரி ஏதாச்சும் ஆகிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டே இருந்தேன், இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி என்னோட மனசுலையும் சரி என்னோட வயிற்றுலையும் சரி நீங்கள் பாலை வாத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடவும், நம்ம அப்பதான் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் டாக்டர், என்னோட பேத்தியை நீங்கள் காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிட்டு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, என்னோட வேலை இது தானே, சரி பரவாயில்ல, நீங்கள் போயிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்து
பார்த்து நீங்கள் பேஷண்ட்டை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, எனக்கு உசுரே போயிடுச்சு தெரியுமா? தமிழ்ச்செல்வி எப்போவுமே பார்த்து தான் நடந்து வருவா. ஆனால் இன்னைக்கு எதுக்காக இவ்வளோ அவசரமாக கிளம்புனான்னு எனக்கு தெரியல. அவகிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து ராஜாங்கமும் கருப்பு எல்லாருமே வராங்க. வந்த உடனேயே நம்ம சேதுக்கிட்ட, ஐயா சேது, தமிழ்ச்செல்விக்கு இப்போ எப்படி இருக்கையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வியும் ரொம்ப இப்போ ஒரு மாதிரி நார்மலாக தான்ப்பா இருக்காளாம், குழந்தைகளுக்கு எதுவுமே ஆகலைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே பாவமாக படுத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்த ராஜாங்க இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, தமிழ்ச்செல்வியை இந்த நிலமையில பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுயா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம சேதுவும் ரொம்பவே வருத்தப்பட்டு, இங்கே பாருங்கப்பா, இனிமேல் தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகாத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வியும் கண்ணு முழிக்கிறாங்க. கண்ணு முழிச்ச உடனே நம்ம தமிழ்ச்செல்வி வந்துட்டு, என் குழந்தைக்கு எதுவும் ஆகலைல்ல, என்னோட குழந்தை நல்லா தானே இருக்குது அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு தமிழ், நீ கவலைப்படாத, உன்னோட குழந்தை எதுவுமே ஆகலை, நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாரு தமிழ், நீ எதுக்காக இவ்வளோ கவனக்குறைவாக படிக்கட்டில் இருந்து நடந்து வர, என்னை கூப்பிட்டு இருந்தால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லவும், இல்லைங்க, காலேஜுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு தான் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன், வழியில் என்ன இருக்கிறத தெரியாமல் அது மேலே காலை வச்சு வலிக்கு விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்லவும், என்ன இருந்துச்சா, எண்ணெயை யார் அங்கே ஊற்றி வச்சது அப்படின்னு சொல்லவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ஈஸ்வரி வந்துட்டு அப்படியே துருன்னு முழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் என்ன தெரியலங்க, அங்கே எண்ணெய் இருந்துச்சு, எண்ணெய் இருந்ததுனால தான் நான் வலிக்கு கீழே விழுந்துட்டேங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சேதுக்கு அப்போ தான் சந்தேகமே வருது. இங்கே பாருங்கப்பா, இது யாரோ சதி பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க, யாரோ பிளான் பண்ணி தான்ப்பா இதை பண்ணியிருக்காங்க, யாருன்னு கண்டுபிடிச்சுன்னா அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம மலர் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாமா, கண்டிப்பாக இது யாராச்சும் பிளான் போட்டு தான் பண்ணியிருக்கணும், இதை பண்ணவங்களை நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ரொம்பவே கோவமாகவும், இங்கே பாருங்க, ஏதோ நான் கவனக்குறைவாக வந்துட்டேன், இனிமேல் நான் பார்த்து நடந்துக்கிறேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக நான் இப்படி ஒரு விஷயத்த இனிமேல் பண்ணாமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும், இங்கே பாருங்கள், என்னோடய குழந்தைக்கு எதுவுமே ஆகாதுன்னு நினச்சி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, இனிமேல் நான் பார்த்து பத்திரமா நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்போ இருந்துட்டு, இங்கே பாருடி, நீ முந்தா நாள் நைட்டே அங்கங்கே போயிட்டு தெரிஞ்சுட்டு வந்ததே எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருந்துச்சு, உன்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் தான் சொன்னேன், இனிமேல் காலேஜுக்கும் போக தேவையில்ல, எங்கேயுமே போக தேவையில்ல, நீ வீட்டிலே இருந்து படிச்சுக்கோ அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அம்மாச்சி, எதுக்காக என்கிட்ட இப்படி ஒரு விஷயத்த சொல்கிறீங்க, என்னால் இதை மட்டும் பண்ணாமலாம் இருக்க முடியாது, காலேஜுக்கு போய் படித்தா மட்டும்தான் எனக்கு அந்த கிளாஸஸ் எல்லாம் புரியும், நீங்கள் கிளாஸுக்கு போகாதுன்னு சொன்னால் எப்படி எனக்கு புரியும், நான் எப்படி டாக்டர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருடி, குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நீ டாக்டர் ஆகிக்கலாம், இப்போதைக்கு நீ வீட்டில் இருந்து குழந்தையே பெற்றுக்கோ சரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட தமிழ்ச்செல்விக்கு அப்படியே மூஞ்சே வாடி போகுது. அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க அப்பத்தா, நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் தமிழ்ச்செல்வியை காலேஜுக்கு கூட்டிகிட்டு போகிறதும் வரதும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, தமிழ்ச்செல்வி காலேஜ்லேயும் ரொம்ப வசதியாக இருக்கிற மாதிரி தான் நான் ஏற்பாடு பண்ணிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோ சொல்கிறீங்க, ஆனால் குழந்தைக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நான் சொல்கிறத கேட்காம நீ பாட்டுக்கு காலேஜுக்கு போகிறேன், அங்கே போகிறேன்னு இங்கே போகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டே இருந்தேன், அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லவும், நம்ம தானே இருந்துட்டு, அக்கா அப்போ தான் அவ்வளோ சொல்கிறாங்கல்ல, அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு நீ காலேஜுக்கு கொஞ்ச நாள் லீவ் போடலாமே அப்படின்னு சொல்லவும், இல்லடி தானோ, நான் சொல்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டீங்களா, நான் என்ன சொல்ல வரேன்னு நீங்கள் யாராச்சும் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட, இங்கே பாருமா தமிழ்ச்செல்வி, உனக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பண்ணு, ஆனால் குழந்தைக்கும் சரி உனக்கும் சரி எந்த ஒரு ஆபத்துமே வராத மாதிரி நீ பார்த்துக்கிட்டா அதுவே சந்தோஷம்தாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க மாமா, நீங்கள் வருத்தமே படாதீங்க, கண்டிப்பாக என் குழந்தைக்கும் சரி எனக்கும் சரி எதுவுமே நடக்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலையே படாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தனம் இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக, இங்கே பாருங்கக்கா, நீங்கள் வயிறு வலியில் கீழே விழுந்த உடனே எனக்கு எவ்வளோ பதறி
போயிட்டேன் தெரியுமா? உங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு நினச்சி நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா. இப்போ டாக்டர் வந்து உங்களுக்கு எதுவும் ஆகலைன்னு சொன்னதுக்கப்புறம் தான் என் மனசே ஆறுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இது சேதுக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்க, நீங்கள் என்னை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டீங்களா, ரொம்ப பயந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு தமிழ், நான் ரொம்ப பயந்துட்டேன் தெரியுமா, நீ உனக்கு இப்படியெல்லாம் ஆனதை நினச்சி நான் ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம இது தமிழ் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம தமிழ்ச்செல்விக்கு வயிறு வலி திரும்ப அப்படியே ஸ்டார்ட் ஆயிடுது. என்னங்க, என்னால் வயிறு வலி தாங்க முடியலங்க, என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கவும், இதை பார்த்தா நம்ம சேது இருந்துட்டு தமிழ், என்னாச்சு தமிழ், திரும்ப எதுக்காக வயிறு வலிக்குது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. போன உடனே திரும்ப டாக்டர் கிட்ட, டாக்டர் திரும்ப வயிறு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறா டாக்டர், என்னாச்சு எதாச்சுன்னு தெரியல, திரும்ப ஏதாச்சும் செக் பண்ணி பாருங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம டாக்டர் வந்துட்டு தமிழ்ச்செல்விக்கு எதுக்காக வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது தமிழ்ச்செல்விக்கு அதாவது டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், அவங்களுக்கு டெலிவரி பெயின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு அப்போ தான் இருந்துட்டு, டாக்டர் என்ன டாக்டர் சொல்கிறீங்க, அவள் வயிற்று இப்போ தான் 7 மாதம் ஆகுது, 7 மாதத்துல எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா, ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதிரி தான்மா, 7 மாதத்துலேயே குழந்தை பிறந்துடும், இது நார்மல் தாம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க, குழந்தையோட க்ரோத் எல்லாமே வளர்ந்துட்டு இருக்குது, நீங்கள் கவலைப்படாமல் இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அதாவது 7 மாதத்தில் குறை மாதத்தில் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் அதாவது குறை இருக்குமோன்னு நினச்சி எல்லாருமே ரொம்ப பயப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்ச்செல்விக்கும் ஏதாச்சும் ஆகிடுமோ, இந்த மாதிரி 7 மாதத்தில் குழந்தை பிறந்தா கண்டிப்பாக அம்மாக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி எதுவுமே நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்களே, இதை நினச்சா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கே. சேதோ, இங்கே பாரியா சேதோ, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுயா, தமிழ்ச்செல்விக்கு எதுவும் ஆகாதில்ல, அவள் நல்லபடியாக குழந்தை பெற்றுப்பாள்ல அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, அப்போ தான் நானே அதை நினச்சி தான் ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்கேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, தமிழ்ச்செல்விக்கு எதுவுமே ஆகக்கூடாது கடவுளே, தமிழ்ச்செல்வியை நீங்கள் தான் காப்பாற்றணும் அப்படின்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி ஐயோ எம்மானு கத்துறத பார்த்தா சேது வந்துட்டு பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜாங்க வந்துட்டு சேது கிட்ட போயிட்டு, இங்கே பாரியா சேது, அது இந்த பிரசவ வலின்றது இப்படி தானே இருக்கும், நீ கவலைப்படாத, தமிழ்ச்செல்விக்கு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த வலி எப்படி வந்தது எப்படி போச்சுன்னு எனக்கு தெரியாது, அந்த அளவுக்கு சரியாயிடும், நீ கவலைப்படாதியா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கப்பா, தமிழ்ச்செல்வியை அப்படி அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னால் அமைதியாக இருக்க முடியல, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சித்ரா இருந்துட்டு ஈஸ்வரி கிட்ட, மா இங்கே பாருமா, எப்படிம்மா அவள் குழந்தை பெற்றுக்க போகிறா, இன்னும் அதாவது இப்போவே அவளை தலையில் வச்சு தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க, இப்போ குழந்தை வேற பிறந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவங்கள யாருமே அவங்கள தரையில் கூட நிற்க வைக்க முடியாதுமா அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம அப்பத்தான் இருந்துட்டு, ராஜாங்கம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுயா அப்படின்னு சொல்லவும், என்ன ஆத்தா, என்ன சொல்லணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரியா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி வயிற்றுல ஒத்த குழந்தை இருக்குதுன்னு தானே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் இல்லை, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம ராஜாங்கமும் சரி அங்கே இருக்கிற எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ராஜாங்கம் இருந்துட்டு, என்ன ஆத்தா சொல்கிற நீ, தமிழ்ச்செல்வி வயிற்றுல ரெட்டை குழந்தை இருக்கா, இத்தனை நாளாக இந்த விஷயத்தை பற்றி என்கிட்ட ஏன் சொல்லலை, தமிழ்ச்செல்வி கூட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா ராஜாங்கம், தமிழ்ச்செல்வி கூட இந்த விஷயத்தை பற்றி எதுவுமே தெரியாது, அவளுக்கு தன்னோட வயிற்றுல ஒத்த குழந்தை இருக்குதுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கா, நம்மளை எல்லாருமே வயிற்றுல துணியை கட்டிக்கிட்டு எப்படி ஏமாத்தினா, அதுக்காக தானியா அவளுக்கு இப்படி ஒரு தண்டனையை கொடுத்த நான் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஆத்தா பேசுகிற நீ, இப்படி ஒரு விஷயத்த அவகிட்ட இருந்து நீ மறைச்சது ரொம்ப பெரிய தப்பு ஆத்தா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா ராஜாங்கம், நான் பண்ணது தப்புன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன், அவகிட்ட இந்த விஷயத்த சொல்லியிருந்தா கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்திருப்பாள்ல, நான் இந்த விஷயத்த சொல்லாமல் போனது என்னோட தப்பு தானியா, என்ன மன்னிச்சிரியா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம அப்போ தான் இருந்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டு நம்ம ராஜாங்கத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. இங்கே பாராத்தா, நீ மன்னிப்பு கேட்டா நான் உன்னை மன்னிச்சிருவேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா, நீ பண்ணது மிகப்பெரிய தப்பு, எப்படி நீ இப்படி ஒரு தப்பை பண்ணலாம், எனக்கு உன்னை நினச்சா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்போ தான் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரியா ராஜாங்கம், இப்படியெல்லாம் பேசாதியா, அவளுக்கு ஒரு தண்டனை கொடுக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு விஷயத்த பண்ணனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லையா, இங்கே பாருங்க அப்போ இங்கே பாருங்காத்தா, தமிழ்ச்செல்விக்கு தண்டனை கொடுக்கணும்னா வேறு வகையில் நீங்கள் எப்படியாவது தண்டனை கொடுத்துருந்துருக்கலாம், ஆனால் இப்படி ஒரு தண்டனை
உடனே அவளுக்கு கொடுத்தது நீங்கள் மிகப்பெரிய தப்பு அப்போ தான் அப்படின்னு சொல்லவும் அதுக்கப்புறம் நம்ம சேது இருந்துட்டு இங்கே பாருங்கப்பா, எனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும். இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் தமிழ்ச்செல்வி கிட்டே இந்த விஷயத்த சொல்லலான்னு போனேன். ஆனால் அப்போ தான் இந்த விஷயத்த யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. அதனால தான் இந்த விஷயத்த சொல்லலை அப்படின்னு சொல்லவும் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த ஈஸ்வரி இருந்துட்டு ரொம்பவே பதறாங்க. அதுக்கப்புறம் சித்ரா இருந்துட்டு ஒத்த குழந்தைக்கே இந்த ஊடெல்லாம் தாங்காது, ரெட்டை குழந்தை வேற வரப்போதுமா, எனக்கு நினச்சாவே ரொம்ப பயமாக இருக்குதுமா அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அப்படியே கத்தி கத்தி அழுறதை பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம தனம் இருந்துட்டு வசந்திக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருச்சுன்னு சொல்லி டாக்டர் சொல்கிறாங்கம்மா, அக்கா ரொம்பவே அழுதுகிட்டு இருக்காமா, அவளை பார்க்கவே முடியலம்மா, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுமா, கொஞ்சம் சீக்கிரமாக வாமா அப்படின்னு சொல்லவும் இப்போதான் தமிழ் 7 மாதம் தொடங்குச்சு தமிழுக்கு, இப்போ எப்படி எப்படி தானோ அப்படின்னு சொல்லி கேட்கவும் அதுதாம்மா எனக்கும் தெரியல, ஆனால் பிரசவ வழியில தான் அக்கா இருக்கான்னு டாக்டர் சொல்கிறாங்கம்மா, அதை கேட்டதுலேருந்து எனக்கு இப்போ வரைக்குமே ரொம்ப பயமாக இருக்குதுமா, அக்காவுக்கு எதுவுமே ஆகாது இல்லைம்மா அப்படின்னு சொல்லி கேட்கவும் இங்கே பாரு தானோ, நீ அக்காவை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோ, நான் வர வரைக்கும் நீ கவலைப்படாத, அக்காக்கும் சரி குழந்தைக்கும் சரி எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசந்தி இருந்துட்டு அவங்க வீட்டுக்காரை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனேயே நம்ம வசந்தி இருந்துட்டு ரொம்பவே பதறி போயிட்டு, மாப்பிள்ள என்னோட பொண்ணுக்கு என்னாச்சு மாப்பிள்ள அப்படின்னு சொல்லி கேட்கவும் அத்தை வாங்க அத்தை, தமிழ்ச்செல்விக்கு அது பிரசவ வலி வந்திருக்குன்னு டாக்டர் சொல்கிறாங்க, ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, 7 மாதத்தில் குறை மாதத்தில் குழந்தை பிறந்தா குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் குறையா இருக்குமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு அத்தை, இங்கே பாருங்கள் தம்பி, அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, அந்த கடவுள் இருக்காங்க, அந்த கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், நீ கவலைப்படாத, நமக்கு கண்டிப்பாக அந்த கடவுளை உதவி பண்ணுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரம் பார்த்து குழந்தை சத்தம் கேட்கவும் அங்கே இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் என்ன அடுத்தடுத்து இன்னொரு குழந்தை வந்துடுது. இன்னொரு குழந்தை வந்த உடனேயே நம்ம தமிழ்ச்செல்விக்கு அப்போதான் ஒரு மாதிரி ஹப்பான்னு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்விக்கு 2 பெண் குழந்தை அப்படியே முத்தாக இருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே லூஸ் ஆகிட்டாங்க, ரொம்ப பெயினில் இருந்தாங்க இல்லையா, அப்படியே ரொம்ப டயர்டாகி அப்படியே மயக்க நிலைக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்விக்கு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அப்பத்தாவும் ராஜாங்கம் நம்ம சேது இவங்க எல்லாருமே குழந்தை சத்தம் கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷமா சேதோ இங்கே பாரு சேதோ, குழந்தை சத்தம் கேட்டியா, அதுவும் 2 குழந்தை சத்தம் கேட்டுது, ரொம்ப சந்தோஷமா இருக்குது, எப்போ குழந்தைய வெளியே கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் இருங்க வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பாக கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு நர்ஸ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன குழந்தையெல்லாம் க்ளீன் பண்ணி அதாவது குழந்தை எவ்வளோ வெயிட் இருக்குது எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுட்டு குழந்தைய வெளியே கொண்டு வராங்க. வெளியே கொண்டு வந்த உடனே 2 குழந்தைய பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் ராஜாங்க இருந்துட்டு 2 பெண் குழந்தை பிறந்திருக்குன்னு தெரிஞ்ச உடனே ராஜாங்கத்துக்கு ரொம்ப சந்தோஷம். சேது இங்கே பாரியா, நீ ஆசைப்பட்ட மாதிரியே 2 பெண் குழந்தை பிறந்திருக்கியா, ஒன்றும் இல்லை 2 பெண் குழந்தை, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுயா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாருங்கப்பா, எனக்கு 2 அம்மாவாக வந்திருக்குப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, தமிழ்ச்செல்வி எப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் அவங்க மயக்கமாக இருக்காங்க, நீங்கள் இப்போதைக்கு அவங்கள பார்க்க முடியாது, குழந்தைங்களே ஒரு 5 நிமிஷம் தான் நாங்கள் வெளியே வச்சுருப்போம், அதுக்குள்ளே நாங்கள் உள்ளே கூட்டிகிட்டு போயிடுவோம், நீங்கள் அதுக்குள்ளே குழந்தைய பார்த்துட்டு கொடுங்கண்ணா உள்ளே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நான் வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த குழந்தைய எடுத்து கொஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, நர்ஸ் இருந்துட்டு அந்த குழந்தைய வாங்கிட்டு உள்ளே போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சேது இருந்துட்டு அப்பத்தா கிட்ட இங்கே பாரு அப்பத்தா, குழந்தை எப்படி அழகாக என்னோட அம்மா மாதிரியே இருந்துச்சுல்ல, என் அம்மாவே எனக்கு திரும்ப வந்து பிறந்துட்டாங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, குழந்தை 2 குழந்தையுமே ரொம்ப அழகாகவும் அவ்வளோ ஆரோக்கியமாகவும் இருக்குதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, எனக்கு இப்போ தான் எனக்கு உசிரே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி எப்படி இருக்கா ஏது இருக்கான்னு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்களே, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லவும் அந்த நேரம் பார்த்து நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கி சேதுக்கிட்ட வந்து இங்கே பாரிய சேதோ, இப்படி ஒரு விஷயம் சீக்கிரமாக நடக்கணும்னு நான் நினச்சி கூட பார்க்கலையா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, இந்த சந்தோஷத்தை எப்படி உன்கிட்ட சொல்லி உனக்கு தெரியப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம ராஜாங்க இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஒரு மாதிரி சந்தோஷமாக ராஜா வந்து அப்படியே ஒரு மாதிரி
மெய் மறந்து இருக்காரு. அதுக்கப்புறம் என்ன நம்ம தமிழ்ச்செல்வியை பார்க்கலான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே உள்ளே போகிறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வி இருக்கிற நிலைமையை பார்த்துட்டு அடியே தமிழ் இங்கே பாருடி, உன்னோட அப்பத்தா வந்திருக்கேன் பாருடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தமிழ்ச்செல்வியும் கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. பார்த்த உடனே அப்பத்தா இங்கே பாருங்க அம்மாச்சி எப்படி இருக்கு, நான் எப்படி இருக்காமாச்சி, எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அடியே உனக்கு 2 குழந்தை பிறந்திருக்குடி, 2 பெண் குழந்தைடி அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டு தமிழ்ச்செல்விக்கு அப்படியே பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கா, 2 பெண் குழந்தையா, என்னால் நம்பவே முடியல, உண்மையாக எனக்கு 2 குழந்தை பிறந்திருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன் நம்ம சேது இருந்துட்டு, தமிழ் நீ இப்போ எப்படி இருக்க தமிழ், உனக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், எங்கள் குழந்தைங்க எப்படி இருக்குங்க, நல்லா இருக்குங்களா குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், தமிழ் குழந்தை அப்படியே என்னோட அம்மா மாதிரியும் உன்ன மாதிரியும் எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா, ஒரு குழந்தை உன்ன மாதிரியும் இன்னொரு குழந்தை என்னோட அம்மாவும் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தமிழ் இருந்துட்டு அந்த குழந்தைங்கள தூக்கிட்டு வர சொல்கிறாங்க. அந்த குழந்தைங்களும் தூக்கிட்டு வந்து நம்ம தமிழ்ச்செல்வி கிட்ட காட்டவும் தமிழ்ச்செல்வி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நம்ம தமிழ்ச்செல்வியும் சேதும் இதே மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்களா மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.